வாழை இலை கட்டுகளை ஸ்கூட்டில வச்சுக்கிட்டு அனாமிகா டெலிவரிக்கு போயிட்டு இருந்தா. அவளுக்கு 25 வயசு தான் ஆச்சு. ஒரு ஹோட்டல் முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு 2 வாழை இலை கட்டுகளை எடுத்துட்டு போய் கவுண்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட வந்தா. அந்த ஹோட்டல்ல ரமேஷ் கேஷியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹாய் அனாமிகா. ஹலோ, சீக்கிரம் நீங்க கேட்ட 2 கட்டு வாழை இலைகளை கொண்டு வந்துட்டேன். பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். இன்னும் டெலிவரி பண்றதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்டோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டீங்களா? ஐயோ, 10 நிமிஷமா? அவ்வளோ நேரம்லாம் என்கிட்ட இல்லப்பா. பணத்தை ஃபோன்பே பண்ணிடுங்க, நான் கிளம்புறேங்க. மறந்துடாம பணத்தை அனுப்பிடுங்க, இல்லைன்னா எங்க அப்பா சாப்பாடு போட மாட்டாரு. ஐயோ அனாமிகா, எப்ப பாரு வாழை இலை பணம், இது 2 தானா? இது மட்டும்தான் வாழ்க்கையா? என்ஜாய் பண்ண இன்னும் எவ்வளோ இருக்கு. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும், அனுபவிக்கணும். அதை பத்தியும் அப்பப்ப யோசிமா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டா நேரா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போல்டா சொல்லிட்டு அனாமிகா கொஞ்சம் வெக்கத்தோட அங்கிருந்து கிளம்புனா. ரமேஷ் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டு வாசல்ல சாரதா, பிரசாத், ரமேஷ் உட்கார்ந்துருந்தாங்க. நாற்காலில உட்காந்து சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, நம்ம இப்படி உட்கார்ந்து பேசும்போதுதான் ஞாபகம் வருது. அந்த தரகர் ஒரு ஜாதகத்தை கொடுத்தாரு. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணை பாக்குறதுக்கு புறப்படுறோம். வேண்டாம்பா, நம்ம எந்த பொண்ணையும் பார்க்க போக தேவையில்லை. நான் அனாமிகாங்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா. அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பேச சொன்னாப்பா. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம அனாமிகா வீட்டுக்கே போலாம்ப்பா. இந்த அனாமிகா யாருப்பா? அவளை உனக்கு எப்படி தெரிஞ்சு வந்தது? நீயோ காலையில வேலைக்கு போனா ராத்திரி தான் வர. அப்படி இருக்கும்போது இந்த அனாமிகா பொண்ணை எங்க பார்த்த, எப்படி பார்த்த? அம்மா, அவங்க இங்கதான் பக்கத்து டவுன்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட வாழைத்தோப்பு இருக்கு. நான் கேஷியரா வேலை செய்யற ஹோட்டல்ல அவ வாழை இலைய சப்ளை பண்ணுவா. தினமும் வந்து 2 வாழை இலை கட்டுகளை போட்டுட்டு போவா. அப்படிதான் அவளை எனக்கு தெரிய வந்துச்சுமா. இனி பெரியவங்க நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு ரமேஷ்க்கு புரியல. ரொம்ப குழப்பமா இருந்தது. என்ன ஆச்சுப்பா, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? தம்பி ரமேஷா, நம்ம போறது அனாமிகா வீடுதான். அவங்க அப்பா பேரு மாதவன், அம்மா பேரு சாவித்ரி. அவங்களுக்கு ஒரே ஒரு வாழைத்தோப்பு, ஒரே ஒரு அனாமிகாங்கிற பொண்ணு இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானடா? சாதா சந்தோஷம் இல்லப்பா, ஸ்பெஷல் சந்தோஷம். அது சரி, மருமகளையும் நம்ம இப்ப கலாட்டா பண்றதுக்கு அவகாசம் இருக்கு. அவளுக்கு பொண்ணு பார்க்க வர விஷயமும் தெரியாது, அது நீதானும் தெரியாது. மருமக போன் பண்ணா கொஞ்ச நேரம் விளையாட்டு காமி அப்படின்னு பிரசாத் பேசிட்டு இருக்கும் போதே ரமேஷோட போன் அடிச்சுது. பார்த்தான், அதுல அனாமிகா காலிங்னு வந்தது. அம்மா, என்னம்மா இது? அனாமிகா போன் பண்றா. என் மருமகளை கஷ்டப்படுத்தாம பேசுடாப்பா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை எடுத்துக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிட்டான். அப்போ அனாமிகா தோட்டத்துல இருந்த பெஞ்ச்ல உட்காந்துருந்தா. ரமேஷ் மாடிக்கு வந்துட்டான். ஹலோ, என்ன இந்த நேரத்துல கால் அப்படின்னு கேட்டான். அப்போ அனாமிகா பயந்துகிட்டே, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நாளைக்கு யாரோ ஒரு பையன் டவுன்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வரானாமா. எங்க அப்பா இப்பதான் சொன்னாரு. எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சும்மா நடிச்சான். என்னது அனாமிகா, என்னை விட்டுட்டு போறியா? காலையில ஹோட்டல்ல பாக்கும்போது எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுன்னு சொன்ன. இப்ப யாரோ ஒரு பையன் வரப்போறாங்கிற. என் காதல் அவ்வளவுதானா? அப்படின்னா நீ ஒன்னு செய்ய ரமேஷ். அந்த பையன் வர்றதுக்கு முன்னாடியே நீயும் உங்க அம்மா அப்பாவும் வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல வந்து பேசு. பெரியவங்களை ஏன் அலக்கழிக்கணும் அனாமிகா? உங்க வீட்டுல பார்த்த பையனையே நீ கட்டிக்கோ. என்ன மறந்துருமா. நான் தான் உன்னை மறக்க முடியாம தேவதாஸ் ஆக போறேன். என்னது, தேவதாஸ் ஆக போறியா? இது என்ன கொடுமையா இருக்கு. நீயே என்ன மறக்க சொல்ற, அப்புறம் நீயே தேவதாஸ் ஆக போற? இல்ல, நீதான் வேற ஒரு பையன் பார்க்க வரானிய. அதனாலதான் நீ உங்க அம்மா அப்பா பாக்குற பையனைய. கொஞ்சம் நிறுத்து. போய் மூஞ்ச ஒரு தடவை பாரு கண்ணாடியில. நீதான் என்ன பார்க்க வர போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை கலாட்டா பண்ணலான்னு நினைச்சா நீ எனக்கு ஈக்குவலா கோல் போடுற அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் 2 பேரும் அன்பா பேசிக்கிட்டாங்க.
ராத்திரி அப்படியே விடிஞ்சுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனாமிகா வீட்ல பெண் பார்க்கும் படலம் நடந்துச்சு. அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர் பாத்துக்கறதுல ரொம்ப பிஸியா இருக்கும்போது பெரியவங்க வரதட்சணை பத்தியும் முகூர்த்தத்தை பத்தியும் பேசினாங்க. சம்மந்தி அம்மா, உங்களுக்கு தெரியுமே என்கிட்ட இருக்கிறது. ஆனா தெரியுங்க, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாழைத்தோப்பு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வரதட்சணையா நீங்க அந்த வாழைத்தோப்ப குடுக்கறீங்க அதானே? ஆமாங்க சம்மந்தி அப்படின்னு எல்லா விவரத்தையும் நல்லா பேசி ஒரு நாள் ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் சிறப்பா கல்யாணம் நடத்தி வச்சாங்க. அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா. வீட்டு வேலை சமையல் வேலைய செஞ்சுக்கிட்டு வாழை இலைகளை வழக்கம் போல சப்ளை பண்ணா. சந்தோஷமா அவளுக்கு குடும்பமும் நடந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ரமேஷ் வேலை செஞ்சுட்டு இருக்க ஹோட்டல் முதலாளிய ரொம்ப சோகமா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். சோஃபால 2 பேரும் வந்து உட்கார்ந்தாங்க. சாரதாவும் பிரசாதும் என்ன ஆச்சுன்னு ஒரே டென்ஷனா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, என்னோட முதலாளிக்கு கூல் வாட்டர் கொண்டு வாப்போ. ரமேஷ், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? விஷயத்த நேரடியா சொல்லிடு. என்ன ஆச்சு முதலாளி ஐயா? என்னைக்கும் இல்லாதது இன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வீட்டுக்கே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, ஏதோ பிரச்சனையா? நான் சொல்றது அவ்வளோ நல்லா இருக்காது மேடம். ரமேஷ் விவரமா சொல்லுவாரு. அவரு போட்ட ஷூரிட்டி கையெழுத்து அவரை இப்ப ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னதும் சாரதா, பிரசாத், அனாமிகா ஷாக் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குழப்பத்தோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்ன சார் நீங்க சொல்றீங்க? ஆமாமா, உங்க புருஷன் அவன் ஃப்ரெண்டு அவனை நம்பி ஒரு கையெழுத்து போட்டிருக்கான் 5 லட்சத்துக்கு. அந்த பணத்தை இப்போ ரமேஷ் கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. ஜெயிலுக்கெல்லாம் வேணாம் முதலாளி, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பணத்தை ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் கூட கொஞ்சம் யோசிச்சாரு. மனசுக்குள்ள, ரமேஷ கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தா என்ன கிடைக்கும்? இவனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, நம்ம பணம் நமக்கு கிடைக்காது. அதை விட அனாமிகா கேக்குற மாதிரி கொஞ்ச நாளை கொடுத்தோம்னா பணமாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, சரிங்கம்மா, நான் உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி டைம் தரேன். ஆனா அந்த 5 லட்சத்தையும் எப்படி தர போறீங்க? வாழை இலையில சிக்கன் ஃப்ரை வியாபாரம் பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணேன். அதுக்கான ஏற்பாடு கூட நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி இந்த வாழை இலைய பெரிய பெரிய மெஸ்ஸுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அனாமிகா தெளிவா சொன்னதும் சுதர்ஷன் 1 மாசம் டைம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. நாட்கள் போயிட்டே இருந்தது. டவுன்ல ரமேஷ் வேலை செய்யற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே வாழை இலை சிக்கன் ஃப்ரை வியாபாரத்தை அனாமிகா ஆரம்பிச்சான். சிக்கன் சாப்பிடுற விரும்பிகளுக்கு குட் நியூஸ், இன்னையில இருந்து என்கிட்ட வாழை இலை சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க பானையில செய்யற சிக்கன் ஃப்ரை, பேம்பூல செய்யற சிக்கன் ஃப்ரைய சாப்பிட்டிருப்பீங்க. எப்பவாவது வாழை இலையில வறுத்த கறிய சாப்பிட்டீங்களா? என்கிட்ட வாங்க, அந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து போயிடும். உங்களுக்கு விருப்பமான வாழை இலை சிக்கன் ஃப்ரைய பாருங்க, பாக்குறது மட்டும் இல்லாம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா வாழை இலையில சிக்கனை வச்சு கேஸ் அடுப்புல நேரடியா அதை வச்சா. வாசனை கமகமானு வந்துச்சு. வந்த எல்லாருக்கும் சிக்கன் கொடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சா அனாமிகா. அதுல அனாமிகாக்கு நல்ல லாபம் கிடைச்சது. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்பப்ப வந்த பணத்தை அனாமிகா சுதர்ஷனுக்கு கொடுத்து அதுல கணக்கும் எழுதிக்கிட்டு வந்தா அனாமிகா. கொஞ்ச நாள்ல ரமேஷ் கையாடல் பண்ண அந்த 5 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்டா அனாமிகா. சாரதாவும் பிரசாதும் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்த அனாமிகாவுக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையிலேயே அனாமிகா அவங்கள பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம் மருமகளே. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழை இலையில சிக்கன் வியாபாரம் பண்ணி பணத்தையும் சம்பாரிச்சு புள்ளையையும் காப்பாத்தி குடும்ப மானத்தையும் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறமா. அடடே அத்தை, மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க அப்படியே கைவிட்டுடுவீங்களா? நான் செஞ்சது கூட அந்த மாதிரி ஒண்ணுதான். இல்ல மருமகளே, நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், அடாவடித்தனம் பண்ணுவேன். ஆனா உன்ன மாதிரி நிதானமா யோசிச்சு பணம் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். என்னை விட்டுருந்தா அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன், தெரிஞ்சவங்க கையில காலில் விழுந்திருப்பேன். அதை விட்டா வேற எதுவும் தெரிஞ்சிருக்காது. அவ்வளவுதானே அத்தை, நீங்க உங்க ஸ்டைல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க, நான் என்னோட ஸ்டைல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுல எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்த வியாபாரம் ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். இது என் கனவு வேற. பிடிச்ச வியாபாரத்தை நெருக்கடி நேரத்துல செய்யறதுனால எந்த பிரஷரும் இல்ல. என் கனவும் நிறைவேறிடுச்சு, என் கணவனையும் காப்பாத்திட்டேன். ஒரு கல்லுல 2 மாங்காய். பிரசாத் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த விதமா
அனாமிகா அவளுக்கு வந்த பெரிய ஆபத்துல இருந்து வெளிவர்றதுக்கு அனாமிகாவோட வாழை இலை சிக்கன் ஃப்ரைய ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல் ஆக்குனா. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் சந்தோஷமா வாழச்சு. அது ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். பணக்கார பொண்ணு அனாமிகா ஒரு ரூம்ல உட்கார்ந்திருந்தா. அவ முன்னாடி இருந்த சுசீலா அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அழாத சுசீலா, உன் புருஷனுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாருல்ல. உன் புருஷன் குணமாகற செலவையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவரு முழுமையா ஆரோக்கியமா திரும்ப வர்ற வரைக்கும் உன் குழந்தைங்களோட படிப்பு செலவை கூட நானே ஏத்துக்கிறேன். ஒரு வீடு கூட கட்டி தரேன்னு சொன்னேன்லம்மா. நீங்க பணக்காரங்கம்மா, நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. நம்ப சுசீலா, வேற வழியே இல்ல. நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல. உனக்கும் உன் பையனுக்கும் உன் புருஷனுக்கு கூட எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீ மட்டும் இது சம்பந்தமா எந்தவித கேஸும் போடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. யார் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு இடத்துல கூட பயப்படக்கூடாது. அனாமிகா மேடம் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்கன்னு தைரியமா சொல்லணும். சரிங்க அம்மா. சுசீலா, உன் புருஷனோட உடம்பு முழுசா குணமாகற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருந்துக்கோ. உன் பையனையும் என் பசங்களோடவே படிக்க வைக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க சொல்றத நம்புறேன். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தது அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். போனா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொன்ன உடனேயே சுஷீலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என் மாமியார் மேல கேஸ் போடுவாங்க. உன் புருஷனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. அவரையும் பாத்துக்கிட்டு உன் புள்ளையையும் எடுத்துக்கிட்டு நீ கூலி வேலைக்கு போகணும். கோர்ட்டு கேஸ்ன்னு செலவாகும். இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனை. ஜெயிலுக்கு போனா பணம் கட்டி பெயில் கிடைச்சிரும். எல்லாத்துக்கும் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உதவி பண்ணதான் செய்யறேன் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டா. அத கேட்டு சுஷீலாக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவளுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. இங்க பாரு சுசீலா, மனிதாபிமானத்தோட நாங்க யோசிச்சுதான் இத சொல்றோம். இல்லன்னு நீ கேஸ் போட்டேனா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்தான். அம்மா, பெரிய மனசு பண்ணீங்க. அதே மனசோட இருங்கம்மா. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் புருஷனை வாழ வைங்க, என் புள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களை நம்புறேம்மா. சரி சுஷீலா, போய் உன் புருஷனை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் சுஷீலா அங்கிருந்து கிளம்பிட்டா. 2 நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் பணக்கார வீட்ல அனாமிகா தன்னோட ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அங்க மாமியார் சாரதா காஃபி கொண்டுட்டு வந்தாங்க. ஐயோ அத்தை, என்ன நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? சுஷீலா எங்க போனா? சுசீலா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவ புருஷனை பார்க்க போயிருக்காமா. டாக்டர் நாளைக்கு தானே வர சொன்னாரு. அது கரெக்டு தான். புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எந்த பொண்டாட்டிமா இங்க நிம்மதியா இருப்பா? அது சரிதான் அத்தை, ஆனா அவ பாட்டுக்கு போயிட்டாலே அங்க அவளை பார்க்க விட மாட்டாங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்கிட்ட வந்து அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவரை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவ புள்ள ஏமந்த கூட்டிக்கிட்டு போனா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்தா. நான் சொன்ன வீட்டை பத்தி நீ யோசிச்சு பாத்தியாமா? யோசிச்சுட்டே இருக்கேன் அத்தை, ஆனா எதுவும் ஃபைனல் ஆகல. அதான் வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க பேசலாம். என்னோட மாடலை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி மருமகளே, முதல்ல காஃபியை குடி அப்படின்னு சொன்னதும் அனாமிகா காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப சொல்லு மருமகளே, ஏழை மக்களுக்கு பயனுள்ள மாதிரி குறைவான விலையில வீடு கட்ட பிளான் ரெடி ஆயிடுச்சா? பிளான்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, அவங்க தான் ஏழைகளாச்சே. அவங்களுக்கு சின்னதா ஒரு மண் வீடு கட்டலான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மண்ணு வீடு வேண்டாம் மருமகளே, அது எக்கச்சக்கமா இருக்கு. வேற எதையாவது யோசியேன். மண் வீடு வேண்டானா மாவிலையால ஒரு வீடு கட்டலாம், என்ன சொல்றீங்க? அப்படின்னு அனாமிகா சாதாரணமா சொன்னா சாரதா அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாவிலை வீடு ரொம்ப புதுசா இருக்கேன்னு யோசிச்சாங்க. மருமகளே, மாவிலை வீடு புதுசா இருக்கே, நல்லா இருக்குமா? எப்படிங்கறத பிளான் பண்ணி சுசீலாவுக்கு முதல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அது நல்லாச்சுன்னா வைரல் பண்ணுவோம். அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு சுசீலா அவ குடும்பத்தை நல்லா பாத்துப்பால. ரியல் எஸ்டேட்ல நமக்கு ஒரு பேஜ் கூட இருக்குல்ல. ஆமா அத்த, நான் கூட அதே வேலையில தான் இருக்கேன். ஆனா சுசீலா மேல மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. நம்ம மேல ஆக்சிடென்ட் கேஸ் போடக்கூடாது. நம்ம செஞ்ச சத்தியத்தை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா அவ எந்த கேஸும் போடாம இருப்பாமா. அவங்களெல்லாம் நம்பலாமா அத்த? அவங்கெல்லாம் ஏழைங்கம்மா. ஏழைங்க எப்பவும் நியாயமா இருப்பாங்க. அப்படின்னா சரி, சுசீலாவுக்கு அழகான வசதியான அனுகூலமான மாவிலையால எப்படி வீடு கட்டலாங்கிறத நான் யோசிக்கிறேன். சரிம்மா, இன்னொரு காஃபி வேணும்னா சொல்லு, போய் கொண்டு வரேன். இப்ப வேண்டாம் அத்த, குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன்.
அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ல மண்டையில கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருந்தான் ஆகாஷ். நான் நல்லா இருக்க சுசீலா. என்ன ஆக்சிடென்ட் பண்ணவங்க கிடைச்சாங்களா? கிடைச்சாங்கங்க. சாரதா அம்மா செஞ்சாங்க. ஆனா அவங்க மருமக அனாமிகா அம்மா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன்னை சரி பண்றேன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு வீடு கட்டி தராங்களாம், நம்ம புள்ளையையும் படிக்க வைக்கிறாங்களாம். அவங்களுக்கு பெரிய மனசு இருக்கியா? இத செஞ்சுட்டாங்கன்னா தேவதாங்கிருவியா நீ? அவங்க இத நமக்காக செய்யல, அவங்க தப்பிக்கணும்னு செய்யறாங்க. ஆக்சிடென்ட் கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக பண்றாங்க. ஏன் பண்றாங்களோ எதுக்கு பண்றாங்களோ, நீ எனக்கு குணமாய் வரணும். நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நம்ம புள்ளைய படிக்க வைக்கணுங்க. இது ரெண்டுக்கும் பணம் தர்றதுக்காக வெளியில இந்திராணின்னு ஒரு பெண்மணி இருக்காங்கடி. அவங்கள போய் பாரு, அவங்க சொல்றத செய். நமக்கு நல்லது தாண்டி நடக்கும், நமக்கு லாபமும் கிடைக்கும். யார் இந்திராணி? இந்திராணி நமக்கு ஆக்சிடென்ட் பண்ணலையா? இப்ப நம்மள நல்லா பாத்துக்கிற அந்த அனாமிகா அம்மா சாரதா அம்மா கிடையாதே அவங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத சுசிலா, நீ போய் பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு ஆகாஷ் சொல்லும் போதே இந்திராணி தன்னோட பிஏ சுதாகரை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வந்தாங்க. சுசீலா இந்திராணிய பார்த்தாங்க. ஹலோ சுசீலா, உன்னோட புருஷன் புத்திசாலியா இருக்கறதால பணத்து பின்னாடி போகல. நீயும் அவரை மாதிரியே நாங்க சொல்றத செஞ்சினா உன்னோட குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. அந்த ரூம் வாசல்லயே நின்னுக்கிட்டு உள்ள இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. சுசீலா இந்திராணிய கையெடுத்து கும்பிட்டு, அம்மா எங்களுக்கு பேராசை இல்ல, அனாமிகா அம்மா ஏற்கனவே சொல்லிருக்காங்க, அவங்க சொன்னபடியே நாங்க கேக்குறோம், நீங்க போங்கம்மா. அது இல்ல சுசீலா, நான் சொல்றத கேளு. அவங்க குடுக்கற பணத்தை வாங்கிக்கோ, வீட்டை வாங்கிக்கோ, நான் குடுக்கற பணத்தையும் வாங்கிக்கோ. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தாங்கன்னு கேஸ் போடு. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்க இத பாத்துப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னமா லாபம்? இவங்க 2 பேரையும் கேஸ் போட்டு உள்ள போட்டா இது சம்பந்தமா மீடியாவுல நியூஸ் வரும். எங்க பார்த்தாலும் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ரியல் எஸ்டேட், அவங்க பிசினஸ் படுத்துரும். என்னோட டிமாண்ட் அதிகமாகும், என்னோட பிசினஸ் நல்லா நடக்கும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க சொல்றத செய்ய நான் ரெடியா இல்லம்மா. நான் அனாமிகா அம்மா சொல்றதையே கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிடுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் இந்திராணி கண்ணை வெளியில எடுத்தா. அத பார்த்து சுசீலாவும் ஆகாஷும் பயந்துட்டாங்க. நீங்க மிரட்டினா நான் பயப்பட மாட்டேம்மா. இப்ப நீங்க பண்ற எல்லாமே இந்த ரூம்ல இருக்க கேமரால பதிவாகுது அப்படின்னு சுஷீலா சொன்ன உடனேயே அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான். இந்திராணியும் அந்த ரூமை விட்டு வெளியில போயிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா சுசீலாவோட குடும்பத்துக்காக மாவிலையால கட்டப்பட்ட வீடை கட்டினா. தன்னோட மகனோட சேர்ந்து அந்த மாவிலை வீட்டை பார்த்து சுஷீலா ரொம்ப சந்தோஷப்பட்டான். எப்படி இருக்கு சுஷீலா? நல்லா இருக்குமா. நான் இப்ப இந்த வீட்டை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நெட்ல போட போறேன். பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, போட்டோ வீடியோ கூட எடுப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, வேணும்னா எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டுக்கோ, அந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிமா, நீங்க கொடுத்த வீடு நல்லா இருக்கு, உங்க யோசனையும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுஷீலா அந்த வீட்டுக்குள்ளர அடி எடுத்து வச்சா. அனாமிகா போட்டோவும் வீடியோவும் எடுத்தா. அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டா. மாவிலை வீடா அப்படின்னு அது பயங்கர வைரல் ஆச்சு. அந்த மாவிலை வீட்டை பாக்குறதுக்கு நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. சுஷீலா டிக்கெட் சிஸ்டத்தை ஆரம்பிச்சா. பாக்கணுங்கிறவங்க, போட்டோ எடுக்கணுங்கிறவங்க எல்லாரும் டிக்கெட் கொடுத்துதான் போட்டோ வீடியோ எடுக்க முடியும். மாவிலையால கட்டப்பட்ட வீட்டுக்கு நல்ல டிமாண்ட் கிடைச்சதுனால பாக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. சோஷியல் மீடியாவுல கிடைச்ச ஹைப்னால சுஷீலாக்கு வருமானமும் அதிகமா கிடைச்சது. சுஷீலா இப்படி அந்த மாவிலை வீட்டால கிடைச்ச வருமானத்தை வச்சு தன்னோட புருஷனை குணப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தா. அது மட்டும் இல்ல, மாவிலை இலையால கட்டின வீட்டுக்கு நல்ல பேர் கிடைச்சதால ரியல் எஸ்டேட்ல இருக்க அனாமிகாவுக்கும் நல்ல பேர் கிடைச்சது. நிறைய பேரு எங்களுக்கும் இதே மாவிலை வீடு வேணும் அப்படின்னு அவங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அவகாசத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த மாமியாரும் மருமகளும் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. கஸ்டமர்ஸும் முன்னாடியை விட அதிகமா அவங்களுக்கு சேர்ந்தாங்க. நிறைய மாவிலை வீடு கட்டி மாமியாரும் மருமகளும் நிறைய சம்பாரிச்சாங்க. இந்த விதமா தெரியாத்தனமா செஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஒரு குடும்பத்தை சரி செய்யறதுக்காக அனாமிகா கட்டின மாவிலை வீடு ஃபேமஸ் ஆச்சு. அது மூலமா அனாமிகாவும் பயங்கர ஃபேமஸ் ஆனா. செஞ்சது தப்பானாலும் அதை சரியாக்குறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு இவங்களும் நல்லா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.